சாந்தி ஒன்று ஆளே அணக்கம் இல்லையே. எப்பா உன்னை பார்க்குதுன்னா பெரிய தவம் தான் இருக்கணும் போல. எங்க அக்கா விடிஞ்சா வீட்டு வேலை செய்யறதுக்கே நேரம் எல்லாம் சரியா இருக்கு. அதான் உனக்கு மருமக வந்தாச்சுல, இனி இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு கிடக்கா? ஏன் உங்க வீட்டுல எல்லா வேலையும் உங்க மருமக தான் செய்வாளோ? அவன் என்னத்துக்கு கிடக்கான்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஏன் அதே கதை தான்க்கா. ரூம் உள்ள கிடந்து என்ன செய்வாளோ தெரியாது. 9 மணிக்கு வெளியே வர்றது, ஒரு வேலையும் செய்ய மாட்டான்னு வந்து 9 மணிக்கு பிறகு வந்து எல்லா வேலையும் செய்வாது. என்னத்துக்கு? நமக்கு 6 மணிக்கு ஒரு கப்பு காப்பி குடிச்சிடும் போல இருக்கும். அதானே கண்டியா. நம்ம எல்லாம் அந்த காலத்தில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வாசலை தெளித்து கோலம் போட்டு மாமியார் கிழவி எழுப்பி மாமனார் கிழவனை எழுப்பி காப்பியில் போட்டு கொடுத்து எப்பப்பா. இப்போ உள்ளவளெல்லாம் சூரிய உதயத்தையே பார்த்ததில்லம்மா. இது என்ன வட்டமேசை மாநாடு நடக்குது? ஒன்றும் இல்லை தம்பி, சும்மா பேசிட்டு இருந்தோம். கேட்டேன் நீங்கள் சும்மா பேசுனதெல்லாம். ஏன் உன் பொண்டாட்டியை பற்றி இல்லாத பொல்லாதான் சொன்னேன். மாறி சிறஞ்சிட்டு நிற்கியா? சாந்தி ஆண்டி, உங்கள் மருமக 9 மணிக்கு அப்புறம் எழுப்பி உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தராங்க. அது உங்களுக்கு பத்தல. 6 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களுக்கு காஃபி போடாததும் குத்தமாக இருக்கு. மருமக வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தானே காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன பெத்த தாயே, உங்கள் மருமக என்ன பண்ணுறன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? அவள் பிள்ளை பெற்று ஒரு 2 மாதம் ஆகுதாம்மா. அதுக்கு முந்தைய உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தந்துட்டு தான் இருந்தா. 41 முடிஞ்சு இப்போ தானேம்மா அவளே வந்திருக்கா. அதுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்ன? சீராக்ஞானம் 42வது அதிகாரம் 20வது வசனம். எவ்வகை எண்ணமும் அவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை, ஒரு சொல் கூட அவருக்கு மறைந்திருப்பதில்லை. நீங்கள் நல்லா ஜாலியாக பேசிகிட்டே இருங்க. கிடைக்க வேண்டிய நாளில் நல்லா கிடைக்கும்.